அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மதுரை. அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தை சொல்லுவதற்காகத்தான் இயக்கம் தேவை என்ற சிந்தனையை விட்டுவிட்டு இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்றைக்கு மார்க்கத்துக்குள் பூந்து விளையாண்டார்களோ அன்றைக்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கேடுகட்டு போய்விட்டார்கள். அந்த அமைப்பில் உள்ள பேச்சாளர்கள், பயான் பண்ணக்கூடிய தாய்கள், மதரசா மாணவர்கள், எம்ஐசி மாணவர்கள், இஸ்லாமிய கல்லூரி மாணவர்களுடைய பேச்சுக்களில் பொய், பிராடு, அவதூறு, அறிவீனத்தை மட்டும்தான் காண முடியும். தடுமாற்றத்தின் ஒட்டுமொத்த திருவுருவமாக இன்றைக்கு திரிகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சகோதரர் பிஜி அவர்களை கழுவி குடிக்காம எங்களுக்கு சோறு இறங்காது, நீர் இறங்காது. இன்னைக்கு கழுவி குடிச்சிருக்கிறோமா? எங்க போனாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, பிஜே 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 பாலியல், அவர் அப்படி, அவர் இப்படி. இவரை இவருடைய மாமிசத்தை திங்காம உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எந்த தலைப்பிலும் பேச இயலாது. அதை உண்மைப்படுத்தும் விதமாக நாகூர் செயல் வீரர் கூட்டத்தில் சகோதரர் ஜமால் உஸ்மான் அவர் பேசியிருக்கிறார். எவ்வளவு ஈனத்தனமா பேச முடியுமோ அவ்வளவு கேணத்தனமா பேசியிருக்கிறார். நீங்க எல்லாம் மார்க்கத்தை அறிந்தவர்கள் தானா? ஒரு தனிநபரை பற்றி இந்த அளவுக்கு இழிவாக பேச இயலுமா உங்களுக்கு? இப்பெல்லாம் பேச கூடுமா மார்க்கத்துல? அப்படின்ற ஒரு அறிவு இல்லாம என்ன செய்யறாரு, அவர் இஷ்டத்துக்கு மைக்க கொடுத்துட்டாங்கன்னு நல்லா மூளை வீங்கி போன மாதிரி பேசக்கூடிய பேச்சுக்களை கவனிக்கிறோம். இப்ப என்னன்னு கேட்டா, உண்மையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில பேச்சாளர்கள் எல்லாம் இவ்வாறுதான் பேசுகிறார்களா, அல்லது நம்ம என்னமோ கருத்து சொல்லணும், பதில் சொல்லணும், பதிவு போடணும்ன்ற நோக்கத்துல இஷ்டத்துக்கு அள்ளி 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 விடுறோமா அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வரலாம். அப்ப என்ன பண்ண போறோம், இவர்கள் எங்கவெல்லாம் என்னவெல்லாம் எப்படியெல்லாம் இவர்கள் சகோதரர் பிஜே வரை கழுவி 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 குடித்திருக்கிறார்களோ, அவருடைய மாமிசத்தை உண்டு தின்றிருக்கிறார்களோ, அந்த கருத்து அழகான தத்துவங்களை இப்ப வெட்டி 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 போடுவோம். நீங்களே பார்த்து இவர்களை எந்த தரத்தில் எந்த இடத்தில் நிப்பாட்டுவது, மார்க்கத்தை சொல்ல கடுகளவு தகுதி இருக்கிறதா என்றது பாருங்க. பொதுவெளியில கருத்து சொல்றாரு, பொதுவெளியில் ஒரு பதிவு போடுறாருன்னு சொன்னா, கருத்து சொல்றது பதிவு போடுறதெல்லாம் முக்கியம் கிடையாது. கருத்து சொல்வதற்கு முன்னால், பதிவு போடுவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன்னு சொன்னா, என்னை சார்ந்த மக்கள் மத்தியில் அது என்ன நிலைப்பாட்டில் இருக்குது, அதை ஆதரிக்கக்கூடியவர்களா மறுக்கக்கூடியவர்களா, இதை கவனிக்கணுமா இல்லையா? ரெண்டாவது, நான் பேசக்கூடிய இந்த கருத்து முந்தைய பதிவுல என்ன சொல்லி இருக்கிறேன், அதற்கு முரணாக பேசுகிறேனா, இதை கவனிக்கணும். மூன்றாவது, நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ, என்ன குற்றச்சாட்டை முன்னிறுத்துகிறோமோ, விமர்சனம் செய்கிறோமோ, அதற்கு மறுக்கக்கூடியவர்கள், மறுப்பு போடக்கூடியவர்கள் மத்தியில் எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்க வாய்ப்பில்லாத வகையில் நம்ம பதில் சொல்லணும், கருத்து சொல்லணும், கேள்வி கேட்கணும். எதுவுமே இல்லாம எப்படியெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு பாருங்க. பள்ளிவாசல் சம்பந்தமா பேசுறாரு. பள்ளிவாசல் சம்பந்தமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய சமீப கால செயல்பாடு நிலைப்பாடு என்ன? தனி நபருக்குரிய சொத்தாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்குரிய ஆலயமாக இருந்தாலும், ஜமாத்துக்குரியதாக மாத்திர வரைக்கும் ஊருக்கு போய் பூட்டு போட்டு விட்டு வந்துருவோம், அபகரிப்போம், அராஜகம் பண்ணுவோம், அடாவடித்தனம் செய்வோம். இதானே, இதைத்தானே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, சகோதரர் பிஜி அவர்கள் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் கேள்வி பதில்ல ஒரு பதில் சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் தான், பார்த்திருப்பீங்க. அதுல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஈன வேலைக்கு எதிராக, உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும் நினைச்சுக்கிற கூடாது, எதிராளிக்கு தெரியும் என்று நினைத்து காய் நகர்த்தணும். நீங்க எந்த வழியில வர்றீங்களோ நாங்களும் வருவோம், நானே வருவேன் அப்படின்றது பள்ளிவாசல் சம்பந்தமாக பேசியிருப்பார். இவர் தான் முதல்ல பேசினாரா? நீ ஊருக்கு போய் பொறையாறுல துளசியாம்பட்டத்திலேயே போய் தனியார் சொத்தை பூரா அபகரிச்சுக்கிட்டு பள்ளிவாசல பூட்டிட்டு வந்துடுற. அந்த ஈன வேலை, அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக அந்த கருத்தை முன்னிறுத்தி பேசுகிறார். இன்னமும் இவரு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாப்ல என்ன செய்யறாரு, ஜமால் உஸ்மான் எதையும் பாக்குறது கிடையாது, மாங்கா மடையனை விட மோசமா பேசியிருக்கிறார். என்ன பேசினாருங்கிறது நீங்களே கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய சக்தியை கையெழுத்துக்கிறியா, நான் நினைச்சா மறுக்கசை இழுத்து பூட்டுவேன் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய கையமத்தனை. பள்ளிவாசலை நாங்கள் இடிப்போம் என்று சொல்கின்ற ஆர்எஸ்எஸ்க்கும் இந்த ஆளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பள்ளிவாசலை இடிப்போம், பள்ளிவாசல் தரமட்டமாக்குவோம். தமிழகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பள்ளிவாசல் இடித்துவிட்டு நாங்கள் கோயிலை கட்டுவோம் என்று காவி சொல்கின்றாலே, அந்த காவிக்கும் பருக்கத்தை இழுத்து பூட்டுவோம் என்று சொல்கின்ற இந்த பாவிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம். பள்ளிவாசலை இழுத்து மூடுவோம் என்று சொல்றிய மோடிக்கும் அத்வானிக்கும் உனக்கு என்னப்பா வித்தியாசம்? சண்டை எப்படி வழி எடுக்காம கேட்டீங்களா? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்னவா, பள்ளிவாசல பூட்டுறோம்னு பிஜே சொல்லிட்டாராம். அவர் அப்படி சொல்லவே இல்ல, சரி வச்சுக்கிறோம் அப்படி சொல்லி இருக்கிறாரு. அதனால ஒரு பள்ளிவாசல இடிக்கிறார்களே ஆர்எஸ்எஸ் மோடி, அவர்களுக்கு இந்த ஆளுக்கு என்னங்க வித்தியாசம்? வெக்கம் இல்லாம சொல்றேன், உனக்கு துப்பு இருக்குதா சொல்றதுக்கு? உனக்கு தகுதி இருக்குதா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இத சொல்லக்கூடிய ஜமால் உஸ்மானுக்கு கடுகளவு தகுதி இல்ல. ஏன்? நீதானப்பா ஊருக்கு பொறையாளு துளசியாப்பட்டத்தில் தனி நபருக்குரிய சொத்தாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்குரிய ஆலயமாக இருந்தாலும் ஊருக்கு போய் அபகரிச்சுட்டு வந்துடுறிய, பூட்டு போட்டு வந்துடுறிய. நீ எப்படி வெக்கமெல்லாம் இதை பத்தி பேசுற? நீ செஞ்ச வேலைக்கு பதில் சொல்லி இருக்கிறார். இது ரியாக்ஷன். நீ பார்த்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் தான் சொன்னாரே தவிர, இது என்னமோ இவர் முதல்ல சொன்னாப்ல, சரி வச்சுக்கிறோம். ஜமால் உஸ்மான் நிலைப்பாடு இதுதானா?
சகோதரர் பிஜே வந்து பள்ளிவாசல பூட்ட சொல்லிட்டாரு. ஓகே, அவர் RSS மோடி அத்வானி வச்சுக்கிறோம். பூட்டுன நீ யாரு அதை சொல்லும். அத ஊருக்கு போய் புறையாறுல தனிநபருக்குரிய சொத்துன்னு தெரியும். துளசியாம்பட்டினத்துல எந்த அளவுக்கு ஜும்மா நாள் சிறப்பு மிக்க நாள்ல மேல ஏறி உட்கார்ந்துருக்காரு பயன் பண்ண மெம்பர்ல. அந்த முதியவரை இழுத்து போட்டு அடிச்சு செங்கோட்டை பைசல வச்சு வெறியாட்டம் போட்டிய. அப்பயே நீ வாய் திறக்கல, எங்க போன நீ? பொறிதிங்க போயிட்டேல, எங்க போன நீ? ஓ வாய் அங்க காட்டிருக்கணும்ல. இப்ப மைக்க கொடுத்துட்டாங்கன்னு அப்படி கத்துன்னு கத்திரியில கால்னு. அப்ப அதுக்கே பண்ணி கருத்து சொல்லல. ஒரு ஜமா சார்பா தான் பூட்டினாங்க. பொது வெளியில பதிவு போட்டார்களே, நீ எந்த பதிவை பார்த்துட்டு சொல்றியோ அந்த பதிவுல சகோதரர் பிஜேவை எடுத்து காட்டினாரு. துளசியாம்பட்டினம் பள்ளிவாசல் என்பது தனிநபர் கூறிய ஒரு பள்ளிவாசல். அதற்கான மின்சார வரி, நில வரி முதற்கொண்டு எல்லாத்தையும் காட்டினாரு. நீ காட்டு பார்ப்போம். உன் ஜமாத்துக்குரிய பள்ளிவாசல் ஆதாரத்தை கொண்டாடா பார்ப்போம். கொடுக்க மாட்டாங்க. கேட்டு அவர் பள்ளிவாசல பூட்ட சொல்லிட்டாராம். RSS மோடியா நீ? அப்ப பூட்டின எவ்வளவு பெரிய கேடி சொல்லு. அப்ப இதை சொல்லுவதற்கு ஜமால் உஸ்மான் அவர்களுக்கு கடுகளவு தகுதி கிடையாது. சும்மா வெட்டி வாயி. இன்னும் சொல்ல போனா முக்கியமான விஷயம், நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. அதாவது அல்லாஹ்விடத்தில் இறைவனிடத்தில் தெரியாம செஞ்ச தப்பை விட ஒருத்தர் தெரிஞ்சே செய்யறான் பார், அவன் தான் ரொம்ப கேடு கட்டவன். இப்ப பள்ளிவாசல் இடித்தவர்களும் பிஜேவும் சமம், ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறேல. பள்ளிவாசல் இடிச்சவன் எடுத்துக்க, யார் அவன்? காஃபிர். பள்ளிவாசலுடைய அருமை தெரியாது, பெருமை தெரியாது, புனிதம் தெரியாது, மரியாதை தெரியாது, மகத்துவம் தெரியாது. உனக்கு தெரியும்ல. அதைத்தான் ஊரா போய் மைக்க போட்டு கால் கத்துறீங்க. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுக்குரிய ஆலயம், இப்படிதான் பேசுறேன். ஒரு தாவா தானே. அப்படி பேசக்கூடிய ஆளு பள்ளிவாசலுடைய அருமை தெரியுது, புனிதம் தெரியுது, மகத்துவம் தெரியுது, மரியாதை தெரியுது. உனக்கு நீ பூட்டலாமா? புறையாறுல தனிநபருக்குரிய சொத்துன்னு தெரியுது. அது எவ்வளவு பெரிய மார்க்கத்துல பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அதை செய்யலாமா? செஞ்ச நீ யார்? இடிச்சவனை விட கேடு கட்டு தரங்கட்டவன நீ. இப்ப அவனாவது தெரியாம என்னத்தை இடிச்சு விட்டான், அதோடைய மகத்துவம் தெரியாம இடிக்கிறான். நீ மகத்துவம் புனிதம் அருமை எல்லாம் தெரிஞ்சு ஊர் போய் பூட்டுறிய. நீ எவ்வளவு பெரிய மகா கேடு கட்ட தரங்கட்ட ஆளு நீ. அவரை சொல்றிய. அப்ப இந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான கருத்து இது, அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறார்? பிஜே சம்பந்தமா பேசியிருக்கிறார். அதாவதுங்க ஒட்டு மொத்தமா மேல இருந்து கீழே வரைக்கும் விச ஊசியை நல்லா நச்சுன்னு இறக்கி விட்டுருக்காங்க தலையில. அப்படித்தான் பாக்குறோம். அவரை கழுவி குடிக்காட்டி உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வராது. என்ன சொல்றாருன்னா, பிஜே சம்பந்தமா பேசியிருக்கிறார். ஆரம்பத்துல தௌஹீது காண்டி வெட்டு வாங்கினாரு, குட்டு வாங்கினாரு, அடி வாங்கினாரு, உத வாங்கினாரு. இதை யாரும் மறுக்க இயலாது. அது அப்படி இலக்காரமா ஏளனமா சொல்றாராமா. எப்படியா? எப்பயோ ஒரு தடவை வெட்டு வாங்கினாராமா, குட்டு வாங்கினாராமா, மஞ்ச போய் தூக்கிட்டு திரிஞ்சாராமா. அதான் இன்னும் வரைக்கும் நீ கபருக்குள்ள போற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்ப போலயே அப்படிங்கிறாரு. அந்த அழகான அப்படி எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறான்றத நீங்களே போய் கேட்டு வாங்க. தௌஹீதுக்கு வெட்டு பார்த்துட்டேன், குத்துப்பட்டுட்டேன், ஒரு ஓட்டல மஞ்சள் பயிர் போயிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். என்னப்பா இது? சகாபாக்களுடைய கால் தூசிக்கு பண்ணிவாப்பா நீ? சகாபாக்களுடைய தியாகத்துக்கு நம்ம பெருமமா? அடிப்படுகின்றார்கள், மிதிப்படுகின்றார்கள். என்னைக்கோ ஒரு நாள் பட்ட கஷ்டத்தையே நீ கபரு குடிக்கு போறதுக்கு சொல்லிட்டு போது இல்ல. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வெட்டு போட்டுட்டேன், குட்டு போட்டுட்டேன், மஞ்ச பைய தூக்கி திரிஞ்சிட்டேன், அப்படி அழகா அப்படி வாய் கிளிய சொல்றேன். நீ கபருக்குள்ள போற வரைக்கும் சொல்லிக்கிட்டு திரிவார் அவரு. 6 மாசம் முதல்ல உங்க பாட்டே அதானடா. 6 மாசத்துக்கு முதல்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பாட்டு, பல்லவி பாட்டு என்னது? தௌஹீத் ஜமாத், நாங்கள் தௌஹீதுக்காக வெட்டுப்பட்டவர்கள், குத்துப்பட்டவர்கள், அடி வாங்கினவர்கள், உதவாங்கினவர்கள். அப்ப இனிக்குதா உனக்கு சொல்றப்ப? அப்ப தெரியல, அது பழையது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நீ. அப்ப கேட்கல. அப்ப என்னவா? இந்த தியாகம் அவர்களை சார்ந்தது அல்ல, அப்ப அவர்களை சார்ந்ததாக இருந்தது. பிஜே ஜமாத்தில் இருக்கிறப்ப அப்ப சொல்லிக்கலாம்ல, நாங்க வெட்டு போட்டுட்டோம், குத்து போட்டுட்டோம், மஞ்ச பைய தூக்கிட்டு திரிஞ்சோம்னு நீ அப்ப சொல்லுவ. இப்ப சொல்ல முடியாது. அதனால அது வந்து பழையது, கபருக்குள்ள போற வரைக்கும் சொல்லுவாரு போலயே. பாக்குறேன், இது உனக்கு தேவையா? அப்ப எந்த அளவுக்கு இன்னும் சகாபாக்கள் தியாகம் நீ எனக்கு இருக்கனா? நீ சகாபாக்கள் தியாகத்தோட உன்னை எப்படியே சொன்னது? நாங்க சொன்னோமா? பிஜேடைய தியாகம் சகாபாக்கள் தியாகத்தை விட பெருசு எவனா சொன்னா நீ கேளு, கலட்டிக்கிட்டு அடி. நீயா கிரிக்க மாதிரி கொண்டு போய் சகாபாக்கள் தியாகத்தோட ஒப்பிடுற உனக்கு என்ன தேவை வந்துச்சு? ஓன் தியாகத்தோட ஒப்பிடு, என்னுடைய தியாகத்தோட ஒப்பிட்டு பாரு. ஓ ஜமாத்தில் இருக்கார்களே மாநில நிர்வாகிகள், அவர்களுடைய தியாகத்தோடு ஒப்பிட்டு பாரு. சகோதரர் பிஜே அவர்கள் செய்த தியாகம் அளப்பரியது இல்லையா? தமிழகத்தில் 35 ஆண்டுகளுக்கு முன்னதாக தௌஹீத் என்றால் என்னன்னே தெரியாது. இஸ்லாம் என்று சொன்னால் தர்காக்களும் மௌலுதுகளும் அவுலியாக்களின் அனாச்சாரங்கள் கொடிகட்டி பறந்த காலம் நேரம் அது. அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கிருபையால் உதவியால் சகோதரர் பிஜே அவர்கள் மூலமாக தமிழகத்துக்கு அல்லாஹ் தௌஹீதை அறிமுகப்படுத்தவில்லையா? மறுக்க முடியுமா? எப்பயோ வெட்டுப்பட்டாரு, குட்டுப்பட்டாராம். சரி, நீங்க எங்கெங்க போய் வெட்டுப்பட்டீங்க, குட்டுப்பட்டீங்க? தௌஹீதை சொல்வதற்காக ஜமால் உஸ்மான் அவர்களே, நீங்க எங்கெங்கெல்லாம் போய் வெட்டுப்பட்டீர்கள், குட்டுப்பட்டீர்கள்? ஒரு கொட்டு வாங்கியிருப்பீர்களா? திட்டு வாங்கியிருப்பீர்களா? துட்டு வாங்கியிருப்பீர்கள். ஊரா போய் துட்டு. ஏன் வசூல்? எங்க பேசுறாரு? இத நாகூர்ல பேசுறார். இந்த பேச்ச
நாகூர்ல இன்னைக்கு பேசலாம். நீங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இயக்கம் லேபிள் ஒரு அடையாளம் இருக்கு, இன்னைக்கு பேசலாம் ராஜா. நீங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதே நாகூர் தர்காவுக்கு முன்னிலையில் நின்று தர்கா கூடாது என்று சொன்னவர் அவர். நீ பேசுவியா? எத்தனை மாற்று மத சகோதரர்கள் கேட்கக்கூடிய எண்ணற்ற கேள்விகளுக்கு அழகிய முறையில் அறிவுபூர்வமாக எளிய முறையில் பதிலளித்தது யார்? ஜமால் உஸ்மானா? எத்தனை இஸ்லாம் ஒரு நியமார்க்கம் போட்டிருக்கீங்க, காட்டுங்க பார்ப்போம். எதிரிகள் கேட்கக்கூடிய எண்ணற்ற விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்கள் வியக்கக்கூடிய அளவில் விவாத அழைப்பை விட்டு விவாதம் எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்தவர் யார்? ஜமால் உஸ்மானா? எத்தனை விவாதம் நீங்க பண்ணியிருக்கிறீங்க? நீங்க அவரு எப்பயோ வெட்டுப்பட்டாராம், குட்டுப்பட்டாராம். தேவையில்லாம பேசக்கூடாது. என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போங்க. செயல் வீரர் கூட்டத்தில் பேச வர்றீங்க, தலைப்பு இருக்கும், குறிப்பு எடுத்திருப்பீங்க. பிஜிஓ கழிவு உங்க வாயில ஊத்தாட்டி பேச்சு வராது உங்களுக்கு. என்ன பேசணுமோ அதை பேசிட்டு போகணும். இவர் இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னார். இருந்தாலும் சகோதரர் பிஜே நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று வச்சாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் இவர் தான் பேசுறாரு. ஜமால் உஸ்மான் என்ன பேசுறாருன்னா, அந்த தனிநபர் தாக்குதல், அந்த காழ்ப்புணர்வை பாருங்க. அவர் சொல்றாரு, அதாவது முகமெல்லாம் வீங்கி போய் அப்படி இருக்கு. அதை தேவையற்ற பேசணும்ல, தேவையற்ற பேச்சு, வீணற்ற பேச்சு, அவசியமற்ற பேச்சு, இதெல்லாம் தனிநபர் தாக்குதலுக்கான ஒரு அளவுகோல். அதை பாக்குறோம். அவர் சொல்றாரு, அதாவது முகமெல்லாம் வீங்கி போய் இருக்குதுங்க பொதுக்கூட்டத்துல. இது அப்படியே 22 வயசு இளஞ்சிட்டு இளம ஊஞ்சல் ஆடுது உனக்கு. அதனால அவருக்கு முகமெல்லாம் வீங்கி போச்சு. கேட்டாங்களா அவன்கிட்ட, உங்களுக்கு என்ன தலைப்போ அதை பேசுங்க. தனிநபர் தாக்குதல் தேவையற்றது. கேட்ட தியாகம், அவர் எப்பயோ வெட்டுப்பட்டாரு, குட்டுப்பட்டாரு. மார்க்கத்தை அறிந்தவர்கள் தானே நீங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்கிறோம், தியாகத்தின் அளவை புரிந்து கொள்வதற்காக ஒன்றை சொல்கிறோம். ரசூல்லா காலத்துல எவ்வளவோ போர்க்களங்கள் நடந்தது, எண்ணற்ற போர்க்களங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கலந்து கொண்ட போர்க்களங்கள் 19 போர்க்களங்கள் இருக்கிறது. எவ்வளவோ இருக்கு. உஹது போர் இருக்குது, அகல் போர் இருக்குது, கைபர் போர் இருக்குது, தபுக் போர் இருக்குது, ஹுனைன் போர் இருக்குது. ஆனா எவ்வளவோ போர்க்களங்கள் நடந்தாலும் பத்ர் போர் என்று சொன்னாலே அதில் இருக்கக்கூடிய அந்த ஷஹீதானவர்கள், கலந்து கொண்டவர்களோட தியாகம் அளப்பரியது. ஏன், என்ன காரணம்? எல்லாம் போர் தானே. போய் எல்லாரும் சாகத்தானே போறாங்க, ஷஹீதாகத்தானே போறாங்க. அதனால பத்ர் போர்கள் மட்டும் அவ்வளவு சிறப்பு. முந்திய பாவங்கள் பிந்திய பாவங்கள் இறைவன் மன்னிக்கிறான். எவ்வளவோ காரணம் இருக்குது. முக்கியமான காரணம் என்ன? அந்த நேரம், அந்த சூழ்நிலை. என்ன செய்கிறோம், என்ன சொல்லுகிறோம் என்பது முக்கியம் இல்ல ஜமால் உஸ்மான் அவர்களே. எந்த நேரத்தில் செய்கிறோம் சொல்லுகிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த நேரத்தில் 313 319 ரெண்டுமே இருக்குது. 313 19 அவ்வளவுதான் மக்கள் நோன்பை வைத்துக் கொண்டு எதிராளியை பார்த்தா ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. சாவதற்கு தயாராக நின்றார்களே, அதுதான் தியாகத்தின் அளவு உச்சம். இப்படி பார்க்கணும். தியாகம் இருக்கிறது. எந்த நேரத்தில் அதை செய்கிறார்கள்? அசால்ட்டா அப்படியே வெட்டுப்பட்டார், குட்டுப்பட்டார் என்றிய எந்த நேரத்தில்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று பெரிய அமைப்பு இருந்ததா? பெரிய இயக்கம் இருந்ததா? தனி மனிதராகத்தான் வந்தார், 2 பேர் 3 பேரோட. அப்ப யாருடைய தியாகத்தையும் குறைவாக, மலிவாக, இழிவாக கருதக்கூடாது. அவரவர் செய்த தியாகம் இறைவனிடத்தில் அழகிய கூலியை பெற்றுக் கொடுக்கும் அல்லாஹ் நாடினால். அப்ப எப்பயோ ஒரு வெட்டுப்பட்டோராமா, குட்டுப்பட்டோராமா, மஞ்சப்பைய தூக்குனாராமா, உங்க ஆளுங்க முன்னாடி பேசுறோம்ன்றதுக்காண்டி நீங்க உங்க இஷ்டத்துக்கு லாடு மாதிரி பேசக்கூடாது. உள்ளதை பேசுங்க, உண்மையை பேசுங்க, உங்க தியாகத்தை சொல்லுங்க, உங்க ஜமாத்துடைய தியாகத்தை சொல்லி பேசுங்க, மக்களை பண்படுத்துங்க, போருக்கு தயாராக்குங்க. 27ஆம் தேதி போர் அறிவிப்பு இருக்குதுல்ல, போருக்கு வீரர்களை உருவாக்குங்க. இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? பாத்தீர்களா, பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சகாபாக்கள் தியாகத்தோடு பிஜே தியாகத்தை ஒப்பிடுகிறார்கள், சேர்க்கிறார்கள். வீணாப்பட கிரிக்கை மாதிரி பேசுறது. ஏய், உனக்கு உதாரணம் அப்படித்தானையா கொடுக்கணும்? நீ இருக்கிற இஸ்லாம்ன்ற வட்டத்தில் இருக்கிற முஸ்லீமா இருக்கிற எப்படி உதாரணம் கொடுக்குறது? யார்கிட்ட இருந்து கொடுக்குறது? இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்து வாழ்க்கை வரலாறுல இருந்து உதாரணம் காட்டுவாங்களா? அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு. அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு கொடுப்பாங்க, திமுக கருணாநிதி அவர்களை வைத்து பேசுவார்கள். அந்த அப்படித்தானே பேசணும். நம்ம இதான் சொல்லணும். இங்க பாத்தீர்களா, சகாபாக்கள் தியாகத்தோடு ஒப்பிடுகிறார்கள், தூக்கிட்டு ஓடிடுறது கிரிக்கை மாதிரி. இங்க பாத்தீர்களா, அங்க பாத்தீர்களா, இவங்க தான் சேர்க்கிறது. உதாரணம் கொடுத்தோம். ரசூல்லா காலத்துல இப்படி இருந்திருக்கு. ஏதாவது சொன்னோம்னு வைங்க, பிஜியை கொண்டு போய் அங்க சேர்க்கிறாங்க, பிஜியை கொண்டு போய் இங்க சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது. அப்ப தேவையற்ற வீணற்ற பேச்சுக்களை நிறுத்துங்க. நமக்கு தான் பேச தெரியும், மைக்க கொடுத்துட்டாங்க, தனிநபர் தாக்குதல், அந்த மனிதரை பத்தி என்ன வேணாலும் நம்ம பேசலாம், இழிவா பேசலாம் நினைச்சுக்கிட்டு உள்ளதை பேசு. விமர்சனம் என்பது, கருத்து என்பது தனி நபரை தாக்கி இருக்கக்கூடாது. பொதுவெளியில் நீ ஒரு கருத்து போடுறியா, உன் கருத்தை மறுத்து நான் கருத்து போடுறேன், ஏன் கருத்தை மறுத்து நீ கருத்து போடு பாப்போம். அப்படி இருக்கணும். இவர் யாரு தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் ஜமால் யாரு தெரியுமா, இவர் யாரு தெரியும், அப்படி இப்படி போக கூடாது. தனிநபர் தாக்குதல், ஓ மாமிசத்தை திங்க நானும் தயாரால, ஏன் மாமிசத்தை நீ திங்காது. எதுக்கு தனிநபர் தாக்குதல் இருக்குது? பிஜி அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் தேவையில்லை. உங்களுக்கு தான் பேச தெரியும் நினைச்சுக்கிற கூடாது. உங்களுக்கு மேல உங்க தாத்தனுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் பேசுறதுக்கு, பதிவு போடுறதுக்கு ஆள் இருக்குது, போடுவாங்க. அப்ப நம்ம என்ன பேசுறோம், பொதுவெளியில கருத்து சொல்றத பார்த்து சொல்லணும். இப்ப எப்படி கிளப்பி விடுவாங்க தெரியுமா? பாத்தீங்களா, ஒரு தனி மனிதரை எப்படி தக்லீது பண்றாங்க பாருங்க. தக்லீதுவாதிகள், தக்லீதா
தக்லீதுனா என்னன்னு தெரியாது. ஏய், மார்க்க விஷயத்துல தானப்பா தக்லீது இருக்குது. தக்லீதுல புரிஞ்சு கொள்வதற்காக இப்ப பிஜே இருக்கிறாரு. பிஜே வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, தர்கா கூடாது. ஆமாமா தர்கா கூடாது, தர்கா கூடாது. பிஜே சொல்லிட்டார். இல்ல தர்கா கூடும். ஆமாமா தர்கா கூடும். பிஜே சொல்லிட்டார். இதுதான்டா தக்லீது. மார்க்க விஷயத்துல ஒரு கருத்தை பிஜே சொல்கிறார் என்று சொன்னால் யார் சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடியது தக்லீது. இதுலதானே வரும். இப்ப உண்மையிலே நீங்க தான் தக்லீது. ஏன் மார்க்க விஷயமாக ஜமாத் என்ன நிலைப்பாடு சொன்னாலும் என்ன ஆய்வு வெளியிட்டாலும் ஜமாத் சொல்லிருச்சுன்னு கண்மூடித்தனமா நம்புற பார், நீ ஜமாத் தக்லீதுன்னு சொல்லு. இப்ப கேட்டா நம்ம தக்லீத்வாதிகளாம். சரிப்பா, ஒரு தனி நபரை பற்றி அவரை பற்றி இல்லாத பொல்லாத பொய் பித்தலாட்ட அவதூறு ஃப்ராட பேசுற நீ தௌஹீத்வாதின்னு சொன்னா, தௌஹீதுக்காக அவர் செய்த தியாகத்தை உள்ளதை எடுத்து சொல்ற நாங்க தக்லீத்வாதே இருந்துட்டு போறோம். போ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.